ஹாய், இன்னைக்கு கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நான் இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டில் 8x8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி போடலான்னு இப்போ பார்க்கலாம். நான் இப்போ இந்த த்ரெட்டை வந்து எங்கேருந்து எடுக்கிறேன்னா, இந்த ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கேருந்து ஒரு ஸ்டெப் கீழேருந்து எடுத்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போ இப்படி லாங்காக வச்சுட்டு இங்கே நான் இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி சின்ன சின்னதாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அந்த சர்க்கிள் வரைக்கும் அந்த இது த்ரெட் இழுத்துட்டு போயிட்டு இப்போ ஒரு ஒரு ட்விஸ்ட் சுற்றி ஒரே ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே அது பக்கத்தில் என்ன பண்ண போகிறோம், குத்திட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இழுத்த மாதிரியே கீழே பொறுமையாக இழுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் பின்னாடி ஒரு ஸ்டெப் இந்த லைனோட ஒரு ஸ்டெப் பின்னாடியிலேருந்து பண்ணும்போது அது நம்மளுக்கு கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பின்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி 1 2 பிடிச்சே தான் இருக்கணும். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி பிடிச்சிருந்தோமோ அதே மாதிரி பிடிச்சே இருங்க. இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரி தான் கண்டினியூவாக போட போகிறோம் பாருங்கள். இப்போ இது வந்து கொஞ்சம் இங்கேருந்து, ஏன்னா நடுவில் நான் பீட்ஸ் லைன் போட போகிறேன், அதனால் இங்கேருந்து த்ரெட்டு வந்து ரொம்பவும் பெருசாக எடுத்துடாதீங்க, ரொம்பவும் சின்னதாக எடுத்துடாதீங்க. ஓரளவு மீடியம் சைஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பிகினர்ஸ் இல்லையா, அதனால் எவ்வளோ ரொம்பவும் சின்னதாக எடுக்க வேணாம், ஓரளவு மீடியம் சைஸ். இது எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னா, ஒரு லீஃப் இருக்குது, அந்த லீஃப் வந்து நீங்கள் த்ரெட்டில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு நேச்சுரலாக ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது எங்கேருந்து இது பண்ணுறேன்னா, இப்படி மிடில்லேருந்து எடுத்து இப்போ நம்ம இது போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு நடுவில் இப்படி பீட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு எண்டு நாட் போட்டுக்கோங்க. இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகேவா? தேங்க்யூ.